ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கஷாயம் வச்சு தருவோம்ல, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பிளேட்டில் நிறைய எடுத்திருக்கேன். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன். அது ஆன்டிபயோட்டிக்காக ரியாக்ட் ஆகும். சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு காரம் அதிகமாக தரும், அதுக்காக 1 மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி காரம் தர்ற மாதிரி நான் 4 பொருள் எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளி, ஓமவல்லி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. வெத்தலை, மிளகு, கிராம்பு இந்த 4மே காரம் அதிகமாக கொடுக்கும். அதனால் நான் அதில் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மிளகு நான் இடிச்சுட்டு எடுத்திருக்கேன். லைட்டாக முழுசாக போடும்போது அதிலருந்து நல்லா எசன்ஸ் இறங்காது, அதுக்காக சின்ன சைஸில் ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஓமவல்லி இலையும் ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அப்புறம் அடுத்தது குப்பைமேனி. இது நல்லது உடம்புக்கு. எப்படி நம்ம அவுட்டராக யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக நான் குப்பைமேனி எடுத்திருக்கேன். இது வேப்பங்கொழுந்து. நீங்கள் முத்தின இலையாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது 1 மட்டும் எடுத்தால் போதும். வேப்பந்தலை நான் கொழுந்தாக எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அளவு போதும். அதுக்கு மேலே நம்ம சேர்க்கும் போது கசப்பாயிரும். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேன். தூளுப்பு கிடையாது, கல்லுப்பு எடுத்திருக்கேன். இதில் நம்ம அடிஷ்னலாக தூதுவளையும் சேர்த்துக்கலாம், துளசியும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட தூதுவளையும் துளசியும் இல்லை, அதனால் நான் இப்போ காமிச்சதை மட்டும் எடுத்திருக்கேன். நான் இந்த சைஸில் சொம்பில் 1 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதில் இந்த வெத்தலை, ஓமவல்லி இது எல்லாத்தையும் நான் பிச்சு போட்டுக்கிறேன், அது நல்லா உள்ளே இறங்கிறதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெத்தலை, ஓமவல்லி, வேப்பலை, மிளகு, சீரகம், குப்பைமேனி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிள்ளி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை 1 வயசு குழந்தையிலேருந்தே தாராளமாக கொடுக்கலாம். அளவு மட்டும் வேரி ஆகும். 1 வயசு குழந்தைக்கு ஒரு 5 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 10 ml 15 ml வரைக்கும் கொடுக்கலாம். தேங்க்யூ.